நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? இப்போ வந்து இந்த வயசுலயே வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? இதை வந்து எப்படி பாக்குறீங்க? எப்படி வரவேற்பு இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது நான் வந்து பாண்டிச்சேரி மாநிலம் வந்து காரைக்கால் மாவட்டத்தில் வந்திருக்கேன். நான் காரைக்கால் மாவட்டத்து பொறுப்பாளராக இருக்கேன். எக்ஸைட்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புங்கிறது வந்து சொல்லவே முடியாது. எப்போவுமே எங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து அவரை பார்த்தாவே போதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ வந்து இந்த வயசில் நம்மளால் நிற்கவே முடியாது. அப்படிங்கும் போது இருக்கமா இல்லையாங்கிறது இந்த வயசில் வந்து மக்களை வந்து என்ஜாய் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாடுபட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாவே போதுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நாங்கள் இருக்கோம். அதே நேரத்தில் வந்து சன் டிவி வந்து முதல்ல சினி ஃபீல்டுக்கு வந்து 2010 மொதல் படம் வந்து அவங்க வந்து எந்திரன் கொடுத்தாங்க, செம ஹிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இது வந்து கூலி வந்து அவங்களுக்கு 5வது படம். ஆமாம், அதாவது வந்து எந்திரன், அதுக்கப்புறமா வந்து நம்ம அண்ணாத்தே, பேட்டை, இது ஜெயிலரு, அதுக்கப்புறம் இப்போ கூலி. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதுவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கலாநிதி மார் சார் சொன்னாங்களா, அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் இது நாட் பிரேக்கர், ரெக்கார்ட் பிரேக்கர், இஸ் மேக்கர். அந்த மேக்கர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பிரேக்கர் ஒன்று போய் மேக் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுவாரு. யாருமே பிரேக் பண்ணவும் முடியல. அந்த மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க, நீங்க வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படம் ஆடியோ லான்ச்சுக்கும் வருவீங்க, வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு வந்து எக்ஸைட்டடா இருக்கு தலைவரை ஒவ்வொரு படங்கள்ல எடுத்து பார்க்கும்போது? ஏன்னா இந்த வயசுலயும் வந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஒவ்வொரு தலைவர் படம், சூப்பர் ஸ்டார் படம் வெளியில் வரும்போது எங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி தான். அது வந்து எல்லையற்ற மகிழ்ச்சி தானாக வந்துடும். அன்னைக்கு அதாவது என் பிறந்தநாளுக்கு கூட நான் சட்டை வாங்க மாட்டேன். தலைவருடைய ஃபங்க்ஷன், தலைவருடைய படத்துக்கான ஒரு சட்டை புதுசு வாங்கி போடுவோம். அந்த மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் ஒரு இது என்ன அப்படின்னா, நிறைய ரசிகர்களுக்கு, உண்மையான ரசிகர்கள், களத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ரசிகர்கள் இந்த மாதிரி பாஸ் கிடைக்கலன்னு எல்லாருமே வந்து புலம்புறாங்க. இது எதனால் இவ்வளோ பேர்த்துக்கு டிமாண்டாக அந்த பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எப்பொழுதுமே இதே பிரச்சனையாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கூட இந்த பாஸ் வந்து சேரல, தரங்கிறாங்க, அப்புறம் வந்து வர்றதில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து களத்தில் போராடி களத்தில் ஜெயிக்க வைக்க, படத்தை ஜெயிக்க வைக்கிறது ஒவ்வொரு ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. இந்த ரசிகர்கள் மனசு நோகாத அளவுக்கு அவங்களுக்கு பாஸ் கிடைக்கிற மாதிரி வழியாகும். எங்கெங்கேயோ மாவட்டம் இதுலேருந்து இப்போ நான் சொந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருச்சி, நாங்கள் சென்னையில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, கிடைக்கலாம் கூட நம்ம போயிடலாம், அதை பற்றி அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நம்பி வந்துடுறாங்க, அந்த டிக்கெட் கிடைக்குமா. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேலூர், தருமபுரி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருச்சி, நாகப்பட்டினத்துலாம் கூட வந்திருக்காங்க. நிறைய பேர் நம்மளே பார்த்தா கேட்குறாங்க எதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்து தலைவர் வந்து கொண்டாடி இருக்கோம். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எப்படி தலைவரை பார்க்குறாங்க, எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க? இல்லை, எல்லாருமே எப்பொழுதும் தலைவர் வந்து ஒரு பொதுவான மனிதர் மாதிரி தான். இந்த ரசிகர் அந்த ரசிகரோட ஃபேன்ஸு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல இல்லை. தலைவருக்கு மாசான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது எல்லாம் அனைத்து ரசிகர்களும் விரும்பி பார்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் கட்டாயமாக அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன் வந்து வர்றாங்க. அது வந்து அவருடைய கடவுள் கிரேஸ் அவருக்கு இருக்கு. நான் வாய்மை குரல் தலைமை செய்தி பிரிவு அதில் இருக்கேன். நான் ஒரு பத்திரிகையாளர், பேசிக்கலி ஒரு பத்திரிகையாளர். அதுவும் தலைவரோட நிறைய படங்களை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இருக்க புதிய வரக்கூடிய கூலி படம் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும். அதே சமயத்தில் அதோட பாடல் காட்சிகள் அதுவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு முறையும் ரஜினியோட ஃபங்க்ஷன் இதுக்கு வரும். ஆமா, ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்டா நடிச்ச தர்பார், அது மாதிரி ஃபிலிம்ஸ், அது மாதிரி. இன்னைக்கு போற மாதிரி டிக்கெட்டுக்காக வெயிட்டிங். சொல்லுங்க, நீங்க வந்து தலைவர் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. ஆமா, நான் காஞ்சிபுரம் இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பல நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. ஆமா, தொடர்ந்து அந்த ஆர்வத்தோடய வரீங்க. அந்த ஆர்வத்தோட வந்திருக்கான். ஏன்னா எங்க தலைவர் வந்து 6லேருந்து 60 வந்து நாங்கள் ரசிக்கிறேன். அதுலேருந்து தலைவர் படம்னா நாங்கள் விட மாட்டோம். தர்மத்தோட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போகல, வேலூரில் போய் படம் பார்த்தோம். இந்த முறை இன்னும் டிக்கெட்டே கிடைக்கல, ஏதாவது கிடைக்குமான்ட்டு வந்துடுறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாங்கள் வந்து கருப்பு மில்ல ரசீன் பண்ணுறோம், எங்களுக்கு டிக்கெட்டே கொடுக்கல.
ஆடியோ டிக்கெட்டே கொடுக்கல. கேட்டு பார்த்தா என்னென்னவோ சொல்லிட்டாங்க. சரி இங்கே வந்தால் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏதாவது மக்களாவது ஏதாவது ஏற்படுத்தி டிக்கெட்டு கொடுத்தாங்கன்னா ரசீது இன்னும் பார்ப்போம். இல்லையா கம்முன்னு கிளம்பிடுவோம். படத்துக்கு மீட் பண்ணிப்போம். ஆனா வந்திருக்கீங்க. வந்திருக்கோம். ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு வந்திருக்கிறோம். பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கிறோம். கிடைச்சதுன்னா நல்லது. இல்லை படத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோ வந்துக்கிட்டே என்ஜாய் மாதிரி தான் எங்களுக்கு. அவ்வளோதான். சில நாள் இங்க வந்து எப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம்னா எங்கள் தலைவோட இழுப்பு சக்தி, அவரோட பேஸ் அந்த மாதிரி. ஒர்க் இருக்குது. ஒர்க் இருந்தாலும் இவரை பார்க்கணுன்ட்டு வந்திருக்கோம். கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம். பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் வந்து மன்றத்துக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் வரும். இப்போ வந்து சில கார்பரேட் நிறுவனங்கள் இந்த தண்ணி மாதிரி போறதுனால இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அது நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அதில் வந்து பெரிய இடத்துலலாம் நம்ம பேச முடியாது. நமக்கு கிடைக்கல டிக்கெட், அவ்வளோதான். கிடைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும்.